தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம். திண்டுக்கல்லில் உள்ள அபிராமி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவை ஒட்டி திருக்கல்யாண வைபோகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையடுத்து சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பெண்கள் தங்கள் தாலி கயிற்றை மாற்றிக்கொண்டு வழிபாடு நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அபிராமி அம்மன் சமேத அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. தருமபுரம் ஆதீனத்தின் முன்னிலையில் நடைபெற்ற இத்தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து இழுத்தனர். தேவர பாடல்கள் ஒலிக்க இழுக்கப்பட்ட இத்தேர் நகரின் 4 மாட வீதிகளையும் வலம் வந்தது. சென்னை மாதவரத்தில் அமைந்துள்ள நாககன்னிகா பரமேஸ்வரி பாலச்சித்தர் பீடம் திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஆளுநர் RN ரவி குடும்பத்துடன் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினார். ஆலயத்தின் சார்பில் ஆளுநருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. மயிலாடுதுறையில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் 35ஆம் ஆண்டு கரக உற்சவ தீமிதி திருவிழா நடைபெற்றது. விரதம் இருந்த பக்தர்கள் காவடி எடுத்து ஊர்வலமாக வந்து அம்மனை வழிபட்டனர். மேலும் பெரிய அளவிலான அலகுகளை குத்தியும் தீ மிதித்தும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் உள்ள சொர்ணாம்பிகை சமேத பொன்வாசிநாதர் கோவிலில் தேரோட்டம் பக்தர்களின் புடைசூழ கோலாகலமாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் C. விஜயபாஸ்கர் கலந்து கொண்டார். பல வண்ண பொருட்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட தேரில் ராஜ அலங்காரத்தில் சுவாமிகள் எழுந்தருளினர். இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிவாயல் பகுதியில் உள்ள ஆதிசக்தி மகாகாளியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இத்திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தீ மிதித்து நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். மேலும் பறவை காவடியில் அந்தரத்தில் தொங்கியபடியும் தீசட்டி ஏந்தியும் நேர்த்திக் கடன்களை செலுத்தி வழிபாடு நடத்தினர்.